ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ். 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், என்னென்ன கொஷின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க, சிறுவினா எவ்வளோ நோட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ நோட்ஸ் கொடுத்தாக்கா எவ்வளோ மார்க் வரும், நெடுவினால எத்தனை பக்கம் எழுதணும், என்னென்ன கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும், இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான 2023க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் அதோட ஆன்சர் கீயும் டீப்பாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுவரையும் 10th ஸ்டாண்டர்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10th தமிழ் பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, ஒன்லி 2,000. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் நமக்கு எல்லா மார்க் கொடுப்பாங்க, எப்படி ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது, கட்டுரைக்கு எவ்வளோ பக்கம் நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுல விளக்கமாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 2023யோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 10th தமிழ் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்குது. 3 ஹார்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்குது. 100 மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர். 15 1 மார்க் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? 15 1 மார்க் கொஷின்ஸ் பகுதி 1ல் கேட்குறாங்க. காய்ந்த இலையும் காய்ந்த தூவையும் நல்ல நிலத்துக்கு நல்ல உரங்கள், கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன, சரியான அகரவரிசையை எழுதவும், பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கை என்று டேஷ் வேண்டினார், பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் டேஷ், அருந்துணை என்பதை பிரிப்பதன் பொருள் என்ன, தேர்ப்பாக இத்தொடரில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, 5 சால்பு ஊன்றிய தூண், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும். அடுத்து பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை தொடர். ஒரு பாடலை கொடுத்துட்றாங்க. பகர்வனர் திரிதிரு நகர வீதியும். இது புக் பேக்ல உங்களுக்கு சிறுவினால இருக்கு இந்த கொஷின். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இதை படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஷின்ஸ். இடம்பெற்ற நூல், அமைந்த மோனை, காருகர்னா என்ன, அடுத்தது நறுமண பொருட்கள், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 15க்கும் ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். விடை குறிப்பு பாருங்க. தமிழுக்கான விடை குறிப்பு. இதில் 1 மார்க் கொஷின்ஸ்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 1 மார்க்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த மாதிரி வினா எண் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைனில் வந்து நீங்கள் மார்ஜினில் கொஷின் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன்லாம் இந்த மாதிரி லைனாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 1 மார்க்ஸுக்கு எல்லாத்துக்கும் 1 மார்க்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுக்கலாம். இதில் அடித்தல் திருத்தல் இல்லாமல் கரெக்டாக எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், சென்டம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருமே வந்து இதில் 15 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களோட புக் பேக் தான் மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. இந்த மாதிரி பாடலை கொடுத்து கொஷின்ஸ்க்கும் கேட்பாங்க. அது தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சருகும் சண்டும். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் அங்கு வறுமை இல்லாததால். தேர்டுக்கு உழவு ஏர் மண் மாடு. 4th ஒனுக்கு கருணையன் எலிசபெத்துக்காக. 5th ஒனுக்கு இலா. 6th ஒனுக்கு அருமை கூட்டல் துணை. 7th ஒனுக்கு உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். 8th ஒனுக்கு அதியன் பெருஞ்சாத்தன். 9th ஒன் 4 5 சா ரு. 10th ஒன் மரபு வழுவமைதி. 11th ஒன் வினையச்சத்தொடர். 12th ஒன் சிலப்பதிகாரம். 13th ஒன் பகர்வனர் பட்டினும். 14th ஒன் நெசவாளர். 15th ஒன் அகிலும் சந்தனமும். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு காருகர் அப்படின்னு அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெசவாளர். நறுமண பொருட்கள் அகிலும் சந்தனமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா அழகாக 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். பகுதி 2ல் உங்களுக்கு 18 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் 8 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க, 4 கொஷின்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழியாலும் மொழியோடு விளையாடு. அதில் வந்து 2 மார்க் கொஷின் 5 கேட்டுட்டு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. கலைச்சொல், பகுப்பத உறுப்பிலக்கணம், பழமொழி, ஊர் பெயர், மருவி பெயர்கள்,
அதுக்கப்புறம் கோடிட்ட தொகைநிலை தொடர், அடுத்து மரபு தொடர், அடுத்தது குறள் வெண்பாவின் இலக்கணம் பகுதியானுக்கான கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல இதுல கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 கொஷின்ஸ் வந்து புக் பேக்ல இருக்க அந்த குருவினால இருந்து கேட்குறாங்க. இது பாருங்க 21 வந்து கட்டாய வினா, அதாவது திருக்குறள் தான் வரும் எப்பயுமே 21. சரிங்களா? 16th ஒன் தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்களின் பெயர்களை எழுதுக. 17 ஒன் விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க. இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வினா அமைக்கணும். ஈஸியா அதை எழுதிடலாம். கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னு நீங்க கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டமாகும். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது அப்படின்னு கொஸ்டின் மார்க் கொடுத்து எழுதுனீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்க நோட்ஸ் கொடுத்துடலாம். அடுத்து சதாவதானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம், அவயம், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதுல இருக்க கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. தெரியலன்னா இமீடியட்டா படிங்க. இதுக்கு என்ன ஆன்சர், எப்படி நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 2 மார்க்ஸ்க்கும் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஊர் பெயர்கள் மருவை பார்த்தீங்கன்னா உதகமண்டலம், சைதாப்பேட்டை, திருநெல்வேலி, கும்பகோணம் அதுனா என்ன, குடந்தை, திருநெல்வேலினா நெல்லை, உதகமண்டலம்னா உதகை, சைதாப்பேட்டைன்னா சைதை. சரிங்களா? பழமொழி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. ஒலித்து ஒலி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஊ. ஒலி பகுதி இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி வரும். கலைச்சொற்கள் பேட்டர்ன் ஸ்டாம். அதுக்கு அடுத்தது தொடர்களை வகைப்படுத்த சொல்றாங்க. அடுத்தது மரபு தொடர்ல மணக்கோட்டை, கண்ணும் கருத்தும், அடுத்து குறள் வெண்பாவின் இலக்கணம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். 16th ஒன் கொஸ்டினுக்கு வரகு, காடை, கன்னி, குதிரைவாளி ஆன்சர். 17th பாருங்க, பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது. இது வந்து கரெக்டான ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா பொருத்தமான வினா எழுதியிருந்தா அதுக்கு வந்து 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 16th ஒனுக்கு அந்த நீங்க 3 இது எழுதணும் பயிர் வகை, அது 2 மார்க் மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. சதாவதானம்னா சதம் என்றால் 100 அப்படி எழுதிட்டாவே அதுக்கு 1 மார்க். அடுத்த பாயிண்ட், ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல், இதுக்கு வந்து உங்களுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலா 2 மார்க் கிடைச்சிரும். 19th ஒன் பாருங்க, அரசர்கள் தங்கள் வரலாறும் சிறப்பும் காலம் கடந்து நிலைத்து நிற்க மெய்கீர்த்தி எழுதினார்கள். கல்லில் மெய்கீர்த்தி எழுதினார்கள், இதுக்கு 2 மார்க்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவயம், அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அறம் கூறும் மன்றங்கள், அதுக்கு 1 மார்க். அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை பெறுகின்றன, அதுக்கு 1 மார்க். டோட்டலாக 2 மார்க்ஸ். அடுத்தது திருக்குறள் பார்த்தீங்கன்னா செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல், சீரை கரெக்டாக பிரிச்சுட்டு மெய்யெழுத்து எழுதும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரே ஒரு மெய்யெழுத்து மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 1 மார்க் போயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் திருக்குறளை முழுக்க எழுதி பாருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மருவு பெயர்கள் உதகை, நெல்லை, சைதை, குடந்தை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. சோற்றுக்கு ஒரு சோறு பதம், மீறினால் அமிர்தம் நஞ்சு, அளவுக்கு மீறினால். ஓகே. ஒலித்து ஒலி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்தாகால இடைநிலை, ஓ வினையச்ச விகுதி. அடுத்தது காப்புரிமை புயல், அதாவது கலைச்சொல்லறிவும். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பு செல்வன் இரு பெயரொட்டு பண்பு தொகை, தொடுதிரை, வினைத்தொகை. ஏன் வினைத்தொகைன்னா தொடு திரை, தொடும் திரை, தொடுகின்ற திரை. சரிங்களா? இது எல்லாமே 3 காலத்தை காட்டுகிறதுனால அது வினைத்தொகை. அன்பு செல்வன், அன்பையும் குறிக்குது செல்வத்தையும் குறிக்குது, 2 பேரை ஒத்து வர்றதுனால அன்பு செல்வன், இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து மணக்கோட்டை, மரபு தொடர். இது பார்த்தீங்கன்னா படிக்காமலே தேர்ச்சி பெறலாம், ஏன்னா மணக்கோட்டை கட்டக்கூடாது. படிக்கவே இல்லையா, ஆனால் வந்து படிச்சிருவோம், மார்க் எடுத்துடலாம், தேர்ச்சி பெற்றுடலாம், பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு மணக்கோட்டை கட்டுறாங்க. கண்ணும் கருத்தும், பெற்றோர்கள் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தனர். பெற்றோர் வந்து குழந்தைங்களை வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தன. இதை கரெக்டாக எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று வரும் 2 அடிகளை கொண்டது குறள் வெண்பா. இது பாருங்க, அதுக்கு வந்து ஏதேனும் ஒரு குறள் கீழே எழுதணும். ஏதேனும் ஒரு குறள் கொடுத்துருக்காங்களே அந்த இடத்துல நீங்க அப்படியே எழுதக்கூடாது, நீங்க ஒரு குறள் அங்க எழுதணும். அங்க எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க். வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று வரும் 2 அடிகளை கொண்டது, அதுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலா 2 மார்க்ஸ். புரிஞ்சுதுங்களா? 3 மதிப்பெண் வினாக்கள் பாருங்க. பகுதி 3ல மதிப்பெண்கள் 18 மதிப்பெண்கள், அதாவது 2 3s 6. ஃபர்ஸ்ட் வந்து 2 கொஸ்டின் எழுத சொல்றாங்க, 3 மார்க் கொஸ்டின், அதுக்கு வந்து 6 மார்க்ஸ். அதாவது உங்களுக்கு 29, 30, 31 இந்த 3 கொடுத்துட்டு 3ல இருந்து 2 எழுதணும். 29 வந்து சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதை பற்றி எழுதுக. இது வந்து சிறுவினால இருந்து கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுல இருந்தே கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேசேஜ்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். போல செய்தல், பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று. எப்பண்புகளை பின்பற்றி பொய்க்கால் குதிரை ஆட்டம் நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னா போல செய்தல், பண்புகளை பின்பற்றி. அங்கேயும் உங்களுக்கு இருக்கு பொய்க்கால் குதிரை ஆட்டத்தின் வேறு பெயர்கள் அப்படின்னா புறவி ஆட்டம், புறவி நாட்டியம்,
இதெல்லாம் வந்து பொய்க்கால் குதிரையோட வேறு பெயர்கள். சாரி, இருங்க வரேன். மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரை ஆட்டம். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என்று அழைக்கப்படுகிறது. இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. பொய்க்கால் குதிரையின் வேறு பெயர்கள். யாருடைய காலத்தில் இது தஞ்சைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராட்டியர் காலத்துல. அங்க உள்ள என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பேசேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. அடுத்து சோலை பூங்காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல ஒரு உரையாடல். இது வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இதுவும் சிறுவினால இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப பாருங்க, இந்த 3ல உங்களுக்கு வந்து 29ஓ 31ஓ நல்லா தெரியுதுன்னா இது ரெண்டுமே அட்டன் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு இதுல ஒன்று தான் தெரியும், ஒன்று தெரியவே தெரியாது அப்படின்னா யோசிக்காதுங்க. 30 அட்டன் பண்ணிடுங்க. ஈஸியா உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிடும். ஸோ டோட்டலா இந்த இடத்துல வந்து நம்ம 6 மார்க்ஸ் எடுத்துட முடியுமா? அதுக்கு அடுத்தது பாருங்க, பிரிவு 2ல இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸ் தான். ஆனா 2 கொஷின் வந்து புக் பேக்ல இருக்க சிறுவினால இருந்து கேட்டுட்டு, ஒன்று வந்து மனப்பாட பாடல். அருளை பெருக்கி என தொடங்கும் நீதி வெண்பா பாடல், மாற்றம் என தொடங்கி சாலை என முடியும் காலக்கணித பாடல். சாரி, மேல இருக்க நீதிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. காலக்கணித பாடல். ஸோ நீதி வெண்பா ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இல்லை காலக்கணிதம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி கேட்குறாங்க பாருங்க, இது ரெண்டுமே தெரியல அப்படின்னா நமக்கு போயிடும் மார்க். அதனால்தான் மனப்பாட பகுதியை பொறுத்த வரையும் முடிஞ்ச வரையும் மேக்சிமம் எல்லாத்தையுமே படிக்க பாருங்க, சரிங்களா? ஸோ நீங்க வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மெமரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி தமிழ் அழகனா தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கு. தமிழையும் கடலையும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து கம்பேர் பண்ணி எழுதுறதுனால நீங்க வந்து அப்படியே நடுவில் பாக்ஸ் மாதிரி போட்டு நடுவில் லைன் போட்டு 2 சைடும் கம்பேர் பண்ணி பாயிண்ட்ஸாக எழுதலாம். சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. இது வந்து பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு இந்த பேசேஜ் கொடுத்து இதுல இருந்து தொகைநிலை தொடர்கள்லாம் எழுத சொல்றாங்க. அதுக்கடுத்து ஒரு குறளை கொடுத்துட்டு அதுல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது இயல்ல சிறுவினா கேட்டிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்தது அழகீட்டு வாய்ப்பாடு. ஸோ ஈஸியா இதுல வந்து நீங்க 3த்துல இருந்து 2 செலக்ட் பண்ணும். என்னை பொறுத்தவரையும் எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகீட்டு வாய்ப்பாடு கன்ஃபார்ம் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அணிக்கு கரெக்டா வந்து சான்று கொடுத்து எழுதணும். இல்லை எனக்கு அணி தெரியாது அப்படின்னா நீங்க 35 அட்டன் பண்ணுங்க. இல்லை எனக்கு அணி நல்லா தெரியும்னா அணியும் அழகீட்டு வாய்ப்பாடு எழுதுங்க. அதுக்கு வந்து அழகா 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிக்க பாருங்க. 3 மார்க் கொஸ்டின் 29th ஆன்சர் பாருங்க. போர் அறம், வணிக அறம், அரசியல் அறம், கொடையறம், உதவும் அறம், உண்மை பேசும் அறம் இன்றைக்கும் தேவை. என்னென்ன அறம் தேவைன்னு கேட்டிருந்தாங்களா, இந்த அறங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. கொஸ்டின்னா வந்து கேட்டிருக்காங்க, பொருத்தமாக எழுதியிருந்தாக்கா மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பிராக்கெட்ல. ஸோ இதுக்கு 3 மார்க்ஸ் கிடைச்சிரும். அடுத்து 30 பார்த்தீங்கன்னா போல செய்தல், புறவியாட்டம், புறவி நாட்டியம், மராட்டியர், இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க். இதில் ஏதாவது 1 மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 2 மார்க் தாராளமாக கிடைச்சிரும். ஸோ இதையே நீங்க ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பொருத்தமான உரையாடலாக இருந்தால் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். எது 31க்கு, சரிங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஸோ எப்படி உங்களுக்கு இதுல ஈஸியா தெரியுது அப்படின்னா பார்த்துட்டு அந்த மாதிரி எழுதுங்க. அது வந்து சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் உரையாடல் இல்லையா, அதுக்கு வந்து 3 மார்க்ஸ். என்னை பொறுத்த வரையும் 29, 30 நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி எதை அட்டன் பண்ணா ஃபுல் மார்க் வருமோ அதை சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இடம் சுட்டி பொருள் விளக்குக சொன்னாங்க. 32 கொஸ்டின், இது 3 மார்க் கொஸ்டின்ஸ் இல்லையா? ஸோ இடம் வந்து சித்தாளு நாகுரூமின் கதை, பொருள் வந்து சித்தாளு வேலை செய்யும் பெண்ணின் மனச்சுமைகளை செங்கற்களும் அறியாது. இதுக்கு மேல நீங்க டீப்பா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நோட்ஸ் கொடுத்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 1 மார்க், செகண்ட் பாயிண்ட்டுக்கு 2 மார்க்ஸ். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வந்து நீ எவ்வளோ பேஜ் எழுதியிருக்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீ நிறைய எழுதுறியா கொஞ்சமா எழுதுறது முக்கியம் இல்லை, கீ பாயிண்ட் உள்ள இருக்கா அதுதான் முக்கியம். இது எல்லாமே கீ பாயிண்ட். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழையும் கடலையும் கம்பேர் பண்றது. இந்த சைட்ல முத்தமிழ், அங்க முத்து, இங்க முச்சங்கத்தை 3 சங்கோட ஒப்பிடுறாங்க. இங்க ஐம்பெருங்காப்பம், அங்க வணிக கப்பல்கள், இங்க சங்க புலவர்கள் பாதுகாப்பு, அங்க சங்கினை காத்தல். இதே மாதிரி அப்படியே நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு வந்து 2 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஆனா நீங்க விளக்கமா எழுதும் போது ஃபுல் மார்க் 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஆனா இது வந்து எல்லாமே கீ பாயிண்ட். இது இருக்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். மனப்பாட பகுதி இது ரெண்டுமே, சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இரு பெயரட்டு பண்பு தொகை, அதாவது எவையேனும் 3 எழுதினால் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்லிகைப்பூ, ஆடு மாடுகள், தண்ணீர் தொட்டி, குடிநீர், சுவர் கடிகாரம், இதெல்லாம் வந்து என்ன இதுன்ட்டு எழுதணும், சரிங்களா? இதுக்கு வந்து 3 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க எழுதியாச்சு. மணி பார்த்தான்னா 2ஆம் வேற்றுமை தொகை, மணியை பார்த்தால் வினைத்தொகை,
குடிக்கின்ற இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம் 36ம் 37ம் அட்டன் பண்ணிடுங்க ஈஸி. இதுல பாத்தீங்கன்னா அணி வந்து ஓமானம் ஓமேயம் ஓம உறுப்பு வெளிப்படையாக வரும், அதுதான் ஓமை அணி. ஓமானம் வேலோடு நின்றான் இடுவென்றது, ஓமேயம்னா கோலோடு நின்றான் இரவு, ஓம உறுப்புனா போலும். இதெல்லாம் இது உங்களுக்கு கீ பாயிண்டா கொடுத்துருவாங்க. இதை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் வந்துடாது. நீங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெளிவா நீங்க எப்படி கைட்ல படிச்சிருக்கீங்களோ புக்ல படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் கொடுங்க. அழகிட்டு வாய்ப்பாடுக்கு எல்லா சீரும் கரெக்டா எடுத்து எழுதிட்டு எல்லாருக்கும் அசை வாய்ப்பாடுலாம் கரெக்டா எடுத்து லாஸ்ட்ல வந்து மலர் என முடியும் அப்படின்ட்டு நீங்க எடுத்து எழுதுங்க. இந்த மாதிரி மலர் எனும் வாய்ப்பாடை கொண்டு முடிந்துள்ளது அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க, அங்க 1 மார்க் போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் உஷாரா பண்ணுங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்க பார்க்கும் பொழுது சும்மா இருக்கிற நேரம்லாம் வந்து நீங்க அழகா வந்து இந்த அழகிட்டு வாய்ப்பாடெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ், ரொம்ப முக்கியமான பகுதிங்க. உங்களுக்கு 100 மார்க்ஸ்ல 25 மார்க்ஸ் இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்டுடுறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 24 மார்க்ஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 மார்க்ஸும் 8 மார்க்ஸும். ஸோ இதில் எப்படி வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தயவு செஞ்சு பாருங்க எப்படி தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா இது அல்லது அதுன்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அல்லது ஆன்னா முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி ஆல்ரெடி நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணம். சரிங்களா? இதுவும் படிச்சு வச்சுக்கோங்க, திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பள்ளி திடல்ல கிடைச்ச பணப்பை ஒருவரிடம் ஒப்படைக்கிறது, அதுக்கான கடிதம். அதுக்கப்புறம் மருந்தகம் ஒன்றிலிருந்து உங்கள் தாத்தா வாங்கி வந்த மருந்தின் பயன்பாட்டு தேதி முடிவதை அறிந்த நீங்கள் அந்த மருந்தகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதாரத்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு முறையீட்டு கடிதம். அதாவது உணவு தரமற்றதாக இருக்கிறதுக்காக நம்ம கடிதம் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து மருந்து வந்து அதோட டேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர். ஓகே, இது வந்து ஓனா தான் எழுதணும், நீங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. காட்சியை கண்டு கவிஞரும் எழுதுக, எல்லா யூனிட்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது படிவம் கண்டிப்பாக ஒரு 4 படிவம் தான் இருக்குது, அதுலேருந்து 1 வந்துடும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது நிற்க அதற்கு தகலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்க, பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை. அதனால் நிற்க அதற்கு தக கண்டிப்பாக எதெல்லாம் படிக்கணும்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் தெளிவாக. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து மொழிபெயர்க்க இது அல்லது அதில் இது கேட்டிருக்காங்க. அடுத்து செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான கொஷின்ஸ் அது. ஓகேங்களா? இதெல்லாம் 5 மார்க்ஸ். 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர் இது கேட்டிருக்காங்க. அடுத்து சிலப்பதிகார மருவூர் பாக்கம் வணிக விதிகளோடு இக்கால வணிக வளாகங்களோடு ஒப்பிட சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேரியோட கொஷின், கற்கை நன்றே. அடுத்து புயலிலே ஒரு தோணி. அடுத்தது அரசு பொருட்காட்சி. இப்போ உங்களுக்கு அரசு பொருட்காட்சிக்கு பதில் வந்து கலை பொருட்காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கலை பொருட்காட்சி படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று. சரிங்களா? கொரோனா பெருந்தொற்று கட்டுரையிலே வரலாம், சாலை விதிகள் வரலாம், உழவே தொழில் வரலாம். இந்த 3 கட்டுரையிலேருந்து ஒரு கட்டுரை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இது 3மே இல்லாமல் ஓனா வேற ஒரு சில கட்டுரைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் உங்களால் எதுவுமே அட்டன் பண்ண முடியல, ஆவும் அட்டன் பண்ண முடியல, கடிதமும் தெரில, இந்த கட்டுரையும் தெரில அப்படின்னும் போது என்ன பண்ணிடணும், என்ன கொடுத்துருக்காங்களோ முன்னுரை முடிவுரை அந்த சைட் ரைடிங்க அப்படியே குறிப்பு சட்டகம் மாதிரி எடுத்து எழுதிட்டு நீங்கள் ஓன் நோட்ஸை கொடுத்து நீங்கள் சைட் ரைடிங் கொடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 8 மார்க்ஸில் உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கான நோட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். முல்லைப்பாட்டு கார்கால செய்திகள் பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வெறும் இந்த நோட்ஸ் மட்டும் கொடுத்தா அப்படியே 5 மார்க்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பக்கூடாது. இது எல்லாமே கீ பாயிண்ட் தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் எதில் படிச்சிங்களோ புக்கில் படிச்சிருந்தா அப்படியே எழுதுங்க, இல்லை கைடில் படிச்சிருந்தா அப்படியே எழுதுங்க. சரிங்களா? ஆனால் இதில் இருக்க கீ பாயிண்ட் அப்படியே கொடுத்து கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? அதுக்கு தான் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்தும் அப்படின்னு கொடுத்துட்டு என்னென்ன பாயிண்ட் சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி எழுதினாலும் சரி, இல்லை வெறும் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதினாலும் சரி 5 மார்க்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி உறவினருக்கு இப்போ இதை 2த்துல எது அட்டன் பண்ணுறது புத்திசாலித்தனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இதுவும் செய்யுள் பகுதியிலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து இது திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதில் வந்து சைட் ஹெட்டிங் போட்டு நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்து கரெக்டாக எல்லாமே கரெக்டாக தெரியுமோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைச்சிரும். சொன்னது புரியுதுங்களா? என்ன கேட்டிங்கன்னா திருக்குறள் கொஸ்டின்ஸ் எழுதுறது பெட்டர் நான் சொல்வேன். சரிங்களா? அடுத்து உறவினருக்கு கடிதம் எழுதுறது எப்படின்னு பாருங்க. எனக்கு கடிதமே தெரியல அப்படின்னா அதோட நாள் இடம் இது எழுதுனா 1/2 மார்க் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது எதுக்காக நம்ம எழுதுறோம் அது வந்து ஒரு 1/2 மார்க் கொடுத்துட்றாங்க. அடுத்தது அந்த கடிதத்தோட செய்தி, முக்கியமான செய்தி, அந்த பேசேஜ் மாதிரி எழுதுறோம்ல, அதுக்கு ஒரு 2.5 மார்க்ஸ். இப்படிக்குன்னு போட்டிங்கன்னா
இப்படிக்குன்னு போட்டு உங்களோட நேம் எழுதுறீங்களா, நேம்ன்றது பதில் நீங்கள் ஆன் கூட மென்ஷன் பண்ணலாம், அது ஆஃப் மார்க்கு. ஒரே மேல் முகவரி எழுதுங்கன்னா அதுக்கு ஒரு 1 மார்க்கு. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கடிதம் எழுத தெரிலனா கூட நீங்கள் அந்த ப்ரொசீஜர் என்னவோ அதை கரெக்டாக நாள், இடம், இந்த இப்படிக்கு, உரைமேல் முகவரி இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். இதுக்கே உங்களுக்கு வந்து 2.5 மார்க்ஸ் கிடைச்சிரும். அதேமாதிரி முறையீட்டு விண்ணப்பமும் அனுப்புனர், பெறுநர், அதுக்கப்புறம் அந்த விழித்தல் பொருள் என்ன அப்படின்ற எழுதிட்டு கடிதத்துக்கான செய்தி என்னன்னு எழுதி இப்படிக்கு, நாள், இடம், உரைமேல் முகவரி இதை எழுதுனீங்கன்னா அதுக்குமே வந்து 5 மார்க் கிடைச்சிடும். இதில் ரெண்டுத்துல எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த கடிதத்தை அட்டன் பண்ணுங்க. ஏனோ தானோன்ட்டு அட்டன் பண்ணாதீங்க. ஃபுல் மார்க் கிடைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அட்டன் பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. காட்சிக்கேற்ற பொருத்தமான கவிதை இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். நீங்கள் கைடில் படித்த கவிதை தான் எழுதணும்னு இல்லை, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுறது நீங்கள் கூட ஓனாக எழுதலாம். அதுக்காக வந்து சினிமா பாடலெல்லாம் எடுத்து எழுதுனீங்கன்னா அடிச்சு போட்டு 0 போட்டுருவாங்க. தயவு செஞ்சு அந்த தவறை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது கவிதை மாதிரி இருக்கணும், சரிங்களா? அடுத்து படிவத்தில் அனைத்து விவரங்களும் சரியாக நிரப்பி இருந்தால் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். அதுக்கு 5 மார்க் கொடுத்துட்றாங்க. எல்லாமே கேட்குற கொஷின்ஸ்க்கு கரெக்டாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. பள்ளியில்னால் வீட்டினால் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி இன்சொல் பேசுவதனால் ஏற்படும் நன்மைகள், தீய சொல் பேசுவதனால் ஏற்படும் தீமைகள், இதுவுமே வந்து உங்களுக்கு நிற்காதற்கு தக இருக்கு. அதையும் நல்லா படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. இது போல் பொருத்தமாக எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம். அதாவது இந்த நோட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓனாக எழுதினாலும் கரெக்டான பாயிண்டாக இருந்தால் 5 மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து மருத நிலவலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 8 மார்க் கொஷின்ஸ். 8 மார்க்ஸில் வந்து விருந்தோம்பல், உங்கள் இல்லத்துக்கு வந்த விருந்தினர் இல்லையா, சைடைன் கொடுத்துட்டு வரவேற்றல், விருந்த உபசரித்தல், மகிழ்வுடன் உரையாடல், விடைபெறுதல், இந்த மாதிரியான பொருத்தமான சைடைடிங் கொடுத்துட்டு உள்ள வந்து நல்ல கருத்துக்களை மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது சிலப்பதிகார மறுவுருப்பாக்கம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக இருக்கணும், 4 or 5 பாயிண்ட்ஸ். இது வந்து 8 மார்க்ஸ் இல்லையா, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸாவது இருக்கணும். எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில், 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இல்லை எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 3 பாயிண்ட்ஸ் எழுதுறதுனால எழுதுங்க, கண்டிப்பாக மார்க் வந்துடும். அதே மாதிரி மேரியோட வாழ்க்கை, கற்கை நன்றே, இதுக்கு வந்து முன்னுரை முடிவுரை. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பு சட்டகம் போடுங்க, அதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. முன்னுரைக்கு ஒரு 1/2 மார்க். மேரி ஒவ்வொரு சைடடிங்க்கும் அது உள்ள நோட்ஸ் கொடுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் சைடில் கொடுத்துருக்காங்க பாரு, 1/2 2 2 2 1 2. அந்த எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கதையை பொறுத்து கரெக்டாக நீங்கள் அந்த மார்க்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து புயலில் ஒரு தோணி, இதுவுமே அதே மாதிரி தான். முன்னுரை முடிவுரை போட்டு அந்த சைடடிங்கோட கரெக்டாக எழுதுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு முன்னுரை முடிவுரைக்கு மட்டும் 1/2 மார்க் கொடுக்குறேன். எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட முன்னுரைன்னு போட்டு புயலிலே ஒரு தோணி என்ற கதையை இக்கதையினில் விளக்கமாக பார்ப்போம் அப்படின்னு முடிச்சுட்டு, இந்த அளவுக்கு இயற்கையோடு கவிஞர் வந்து வர்ணனையோடு இதை பாராட்டி கூறியுள்ளார் அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியுமோ அது ஜஸ்ட் முடிவுரையா, படிக்கவே இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படி ஓனா நீங்க எழுதுனீங்கன்னா கூட அந்த முன்னுரை முடிவுரைக்கே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அரசு பொருட்காட்சி, இது வந்து உங்களுக்கு கலை பொருட்காட்சி கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து கலைஞர் கொஸ்டின்ஸ் வந்து பன்முக கலைஞர்ல சைடடிங் இருக்கு இல்லையா, அந்த சைடடிங் 4 சைடடிங் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நற்றமிழ் கலைஞர், முத்தமிழ் கலைஞர் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அந்த டீட்டெயில் நெடுவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் 100% வரும். தயவு செஞ்சு இதுவரையும் படிக்காதவங்க அதை இமீடியட்டாக படிச்சுக்கோங்க. 100% கேட்பாங்க. ஏன்னா அது வந்து இப்போதான் இந்த வருஷம் தான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க போர்ஷனில். ஸோ அதனால் இது அப்படியே வந்து இந்த வருஷம் வந்து பப்ளிக்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இதே தான் ஆஃப் வேலைக்கு சொன்னேன், ஆஃப் வேலைக்கும் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு படிங்க. அதே மாதிரி அரசு பொருட்காட்சிக்கு பதில் கலை பொருட்காட்சி படிங்க, அதுவுமே இந்த வருஷம் மாற்றிருக்காங்க, சரிங்களா? இதுவுமே முன்னுரை முடிவுரைக்கு 1/2 மார்க் 1 மார்க், மற்ற சைடடிங்க்குலாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ். அந்த நோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அடுத்து கொரோனா பெருந்தொற்று, இதுவுமே வந்து முன்னுரை முடிவுரைக்கு 1/2 மார்க்ஸ், மற்ற நோட்ஸுக்குலாம் வந்து நீங்கள் எவ்வளோ நோட்ஸ் உள்ளே கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 மார்க்ஸா 1 மார்க்ஸா அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கட்டுரை செலக்ட் பண்ணும்போது, கடிதம் செலக்ட் பண்ணும்போது கடிதம் எழுதலாமா கட்டுரை எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு எழுதுங்க. எதை எழுதுனா உங்களுக்கு கரெக்டான நோட்ஸ் நீங்கள் கொடுக்க முடியுமோ, முக்கியமான கீ பாயிண்டோட எழுதுனீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், சைட் ஹெட்டிங்லாம் பென்சிலில் அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைச்சிடும். அதை விட முக்கியம், கட்டுரையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான பேஜ்லேருந்து தொடங்குங்க. ஏற்கனவே வந்து சிறுவினா முடிச்சிருப்பீங்க, அது பாதி பேஜ் இருக்கும், அந்த பேஜில் அந்த பாதி அந்த ஆஃப் பேஜ்லேருந்து கண்டினியூ பண்ணாதீங்க. அந்த இடத்துல எதுவும் எழுதலைன்னா பென்சில் வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடுக்காக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பேஜில் இருந்து கட்டுரையை தொடங்குங்க. இது கடிதமாக இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, நெடுவினா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான பேஜில் இருந்து தொடங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸோ இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தேவையான முக்கியமான கருத்துக்களை நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.